Hello all. English is an language. It's just an language. அது ஒரு மொழி தான். English alphabet 26 letters. A to Z. 26 எழுத்துக்கள் இருக்குது இங்கிலீஷில் ஏலேருந்து Z வரைக்கும். Okay, it's separated two parts. 5 vowel letters உயிரெழுத்துக்கள். A, E, I, O, U. Those are vowel letters. 21 consonant letters. மெய் எழுத்துக்கள். ஆல்ஃபபெட்டில் A, E, I, O, U போக பேலன்ஸ் இருக்க எல்லா லெட்டர்ஸுமே கான்சனல் லெட்டர்ஸ் தான். ஓவராலாக 44 சவுண்ட்ஸ் இருக்குது. 44 சவுண்ட்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட் வவல் சவுண்ட் 20 வவல் சவுண்ட்ஸ் இருக்குது. இந்த 20 வவல்ஸை நம்ம 3ஆக டிவைட் பண்ணும்போது 7 ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸ் 5 இருக்குது, டிப்தாங்ஸ் 8 இருக்குது. இந்த ஷார்ட் வவல் அப்படிங்கும்போது என்னது? குரில் ஓசை கொண்டது, குரில். லாங் வவல்ஸ் நெடில். ஓகே, ரெண்டு லெட்டர் சேர்ந்து ஒரு சவுண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் டிப்தாங்ஸ். ஷார்ட் வவல்ஸ் 7ன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டு ஸ்லைட்குள்ளே ஐ இருந்தது அப்படின்னா இதோட சவுண்ட் இ. இது ஃபோனிக் சவுண்ட்ஸ் இ. ஃபார் எக்ஸாம்பிள் ப, இ, இன், பின். ஸோ வந்துருச்சா? ஐயோட சவுண்ட் என்னது? இ. அடுத்து இ ஸ்லாஷ்குள்ளே இ இருக்குது, அப்போது அதோட சவுண்ட் என்னது? ஏ. ப, ஏ, இன், பென். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஏ மாதிரி போட்டு இ மாதிரி போடணும் ஸ்லாஷ்குள்ளே. இதோட சவுண்ட் அ. அ. ஃபார் எக்ஸாம்பிள் ப, அ, இன், பேன். ஸோ ஒரு ஏ நமக்கு வந்து தமிழில் ஆ அப்படின்னு சவுண்ட் இருக்கும், அது மட்டும்தான் இருக்கும் ஆ சவுண்ட். ஆனால் இங்கிலீஷில் நிறையா விதமான ஆ சவுண்ட் இருக்குது. அ, ஆ, அ, அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும், நிறையா இருக்கும். அடுத்து ஸ்லாஷ்குள்ளே விய தலைகளாக போட்டு வர்றதோட சவுண்ட் வந்து அ. இது வந்து ப, அ, பன். நெக்ஸ்ட் சியை தலைகளாக போட்ட மாதிரி ஸ்லாஷ்குள்ளே இதோட சவுண்ட் ஆ. ப, ஆ, டு, பாட். யூ ஸ்லாஷ்குள்ளே யூ போட்டோன்னா அதோட சவுண்ட் ஊ. ப, ஊ, டு, புட்டு. ஊ சவுண்ட் வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு இதோட ஆவே ஷார்ட்டாக இருக்கணும், ரொம்ப மைல்டான ஒரு ஓசை எழுப்புறது. ஈய தலைகளாக போட்டோம் ஸ்லாஷ்குள்ளே அ. அ, கு, ஐன். அ, கு, ஐ, இன், அகைன். அ, ப, ஓ, வ், அபவ். அ. ஒரு சவுண்ட் எப்படி இருக்குன்னா அ, ஷார்ட் சவுண்டாக இருக்குது. ஸோ ஷார்ட் அ. நெக்ஸ்ட்டு லாங் வவல். லாங் வவல் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னோம்? 5 இருக்குதுன்னு சொன்னோம். இது ஐ, ரெண்டு கோலன் வச்சுட்டோம் ஸ்லாஷ்குள்ள. இதோட சவுண்ட் ஈ. ஃபார் எக்ஸாம்பிள் ப, இ, இன், பீன், பீன். அடுத்து ஆ. ஆ சவுண்ட் ஏ போட்டு ரெண்டு கோலன் வச்சாச்சு ஸ்லாஷ்குள்ள. ஆ சவுண்ட் ப, ஆ, பான். ப, ஆ, பான். அடுத்து சி போட்டு ரெண்டு கோலன் வச்சாச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் கொடுக்கும். ஆ, ஓ ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மிட் சவுண்டாக இருக்கும். ப, ஆ, பான். ப, ஆ அந்த ஓட சேர்ந்து வர மாதிரி இருக்கும். ப, ஆ, பான். நெக்ஸ்ட்டு ஸ்லாஷ்குள்ளே யூ போட்டு ரெண்டு கோலன் வச்சா அதோட சவுண்ட் ஊ. ஷார்ட் வவல் என்ன சொன்னோம்? ஊ. ரெண்டு கோலன் வச்சோன்னா இதோட சவுண்ட் நெடில் ஆகிடுச்சு, லாங் வவல். ஸோ ஊ. ப, ஊ, பூன். ஓகே, ஃபுல்லாக இதோட சவுண்ட் அ சவுண்ட். ப, அ, பர்ன். ப, அ, பர்ன். ஓகே, இதோட சவுண்ட் நல்லா இழுத்து வர்ற மாதிரி அ சவுண்ட், ஏ போடுற மாதிரி. ப, அ, பர்ன். நெக்ஸ்ட்டு டிப்தாங்ஸ் வவல் கிளைட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை இஐ ஏ சவுண்ட். இஐ என்ன சவுண்ட்? ஏ சவுண்ட். ப, ஏ, பே. கு, ஏ, கெயின். அந்த மாதிரி தான் இது, லைக் திஸ். நெக்ஸ்ட்டு ஏஐ. இது என்ன சவுண்ட்? ஐ சவுண்ட். ப, ஐ, பை.
ரைஸ். அடுத்து சி தலைகளாக போட்டு ஒரு ஐ போட்டோம். இதோட சவுண்ட் ஐ. இதோட சவுண்ட் என்னது? ஐ. ப ஐ பாய். ப ஐ இல் பாய். ஓ ஓ ஓ சவுண்ட். ஓ ஓ ஓ நோ. இல் ஓ லோ. ப ஓ ட் போட். க் ஓ ட் கோட். அடுத்து அவு சவுண்ட். ஏ யூ ஸ்லைடுக்குள்ள. அவு நவ். அவு ட் ஃபவுண்ட். இதோட சவுண்ட் என்னது? இயர் சவுண்ட். இயர். இயர். இயர் நியர். நியர். இயர் டியர். டியர். அடுத்து ஈ போட்டு தலைகீழ ஒரு ஈ ஸ்லைடுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அதோட சவுண்ட் என்னது அப்படின்னா ஐ சவுண்ட் கொடுக்கும், ஓ சவுண்டு கொடுக்கும். ஸோ இதோட சவுண்ட் ட இயர். டியர். டியர் ஷேர் ஃபேர். அடுத்து யூ போட்டு ஈ போட்டோம். இதோட சவுண்ட் உவ. பூவ. டூவ. பூவ டூவ.